துன்பங்களை எல்லாம் என்னுடைய குழந்தை படக்கூடாதம்மா. இப்பவே அதோ தெரிகின்ற மலை மீது ஏறி இந்த பாவி என்னுடைய உயிரே நான் மாற்றிக்கொள்கிறேன். ஆண்டவா என்னையே யாருன்னு கேட்கிறீர்களா? நான் யாருமே இல்லாத ஒரு அனாதை ஐயா. ஐயா நம்ம இருவரும் பேசிக்கொண்டே இருக்கிறோம். என்னால வயிறு வலி தாங்க முடியலையே. இதெல்லாம் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்க பேசலாமா ஐயா? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. எனக்கு சுகப்பிரசவம் தான் நடந்தது. ஐயா எனக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. எங்க கொடுக்குறது? இந்த பக்கம் இருக்குது. ஐயோ நீ ஒண்ணு கொடுக்க வேணாம். ஐயா இந்த குழந்தைக்கு நீங்க தான் அழகான ஒரு பெயர் வைக்கணும். வச்சு நீ பாக்கலையே பேருமா? இந்த ஊர்ல பேர் வச்ச பெருமெல்லாம் நான் தான். அப்படியா? ஆமா. இந்த ஊர்ல குழந்தைகளுக்கு பேர் வச்சு நான் வீட்டுக்கு போயிட்டா போதும். எல்லா குழந்தை மேல போயிடுமா? போடப்படி பேர் வைக்க வேணாம். மேல் படிப்புமா உயர்ந்த பதவிக்கு அப்படி சொல்லுங்க ஐயா. வாங்க. இந்த குழந்தைக்கு ஒரே இடத்துல பேர். ஒரே இடத்துல பேர். ஆமா. இந்த குழந்தை எங்க விளையாடுறது சரி கூப்பிட்டா எங்க விளையாடி இருந்தாலும் கூப்பிட்டது பட்டு வந்து நிக்குமா? அது மாதிரி பேர் வச்சிரேன். அப்பேற்பட்ட பேர் தான் ஐயா வேணும். வைங்கடா. வைங்க. என்னையா குழந்தை நாய்க்குட்டி நினைச்சுக்கிற ஜூன் வைக்கிறேன். நொனாயில இல்லப்பா வேப்பையில. ஐயா இந்த பெயர் நல்லா இல்ல. நல்ல காதல நுழையிற மாதிரி ஒரு பேர் வைங்க. குச்சி 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 வேணாம். பென்சிலு பின்னு பட்ஸ் இதெல்லாம் கூட காதல் நுழையும். ஐயா என்னங்க ஐயா பேர் இதெல்லாம்? என்னுடைய நிலைமைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெயர் வைங்களேன். அப்படியா? உன்னுடைய வாழ்க்கையில் ஆனந்தமே கிடையாது. இது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் ஆனந்தம் என்பது நீ எப்படி இருக்க தெரியுமா? நத்தை போல இருக்கிறாய். அதனால் நத்தைக்கு பிறந்த நாள் நத்தில் பிறந்த முத்து. நத்தையில் பிறந்த முத்து. நத்தையில் பிறந்த முத்து. இந்த குழந்தை நல்ல முறையில் வளர்க்கணும். நல்ல முறையில் படிக்க வைக்கணும். புறப்பட்டவா குடிசி. செவன்கோட்டையில் வந்து விட்டோம். செவன்கோட்டை வந்து விட்டோம். இளவரசர் எங்க இருக்காரு போய் பாருடா. 10 ரூபாய் இருக்குது. போய் பாருடா. பீர்மா பீர். டேய் என்னடா காலையில இதெல்லாம்? என்னங்க? வணக்கங்க. வணக்கம். யார் நீங்க? நானும். சைலண்ட். ஒரு அரை மணி நேரம் கண்டிருக்கோம். ஆமா. வெச்சமான காட்சி. சொல்லுமா. நானும் வீதி வீதியாக சென்று நாட்டியம் ஆடிக்கூடிய பெண்ணுங்க. அப்படியா? ஆமா. நீங்கள் அவன் சொத்தை எனக்கு எழுதி வச்சா உனக்கு நாடி கஷ்டமா இருக்குது. யாருமா? நான் யாரு? இந்த நாட்டுக்கே மகாராணி. அம்மா இந்த நாட்டுக்கே சுத்தி பாருடா. வாடா இங்க. வாடா இங்க. சொல்லுமா. கிட்ட வாடா. கிட்ட வர மாட்டியே. ஒண்ணு இல்ல. டேய் இவன் திமிரு என்ன கேக்குறான் உள்ள. என்ன வழி இவ்வளவு போட்டு வந்துக்கிறா? இவனா சீக்கிரம் போனா கேக்குறா. போடா அவன. சீக்கிரமா. பண்ணா கேக்குறடா. நல்லா பாரு. இங்க எவ்வளவு ஒரு கோயில் இருக்கும். டேய் வாடா இங்க. என்னடா ஒரு சின்ன சந்தேகம் தான். கேக்குடா. அம்மா மாசமாகறாங்களான்னு. நான் மாசமா இருந்தா நீ என்ன பண்ண போற? அட யாரா மாசமாகடா? அது கறிவிட்டு வைத்தியா? டேய் யார் மாசமா இருக்கா? டேய் வாடா இங்க. ஒரு பொம்பளை என்ன பொம்பளை? இல்ல இல்லமா. இல்ல. சரி வாஜரா சொல்லு வாஜரா. டேய் இவனுக்கு எவ்வளவு ஒரு திமிரு இருக்கும். எவ்வளவு ஒரு ஆளு இருக்கும். ஒரு பொம்பளை கேக்குறேன்னு சொல்லி இந்த நாடு நகர அத்தனை எழுதி குடுக்குறானே. இவன் சோத்துக்கு போயிட்டு சப்போர்ட் பண்றதுல அவன் கிட்ட பிச்சை எடுக்க போறா. பிச்சை தான் எடுக்க போறான்.
ஒருவேளை இந்த நாடு நகரம் அனைத்தும் நான் எழுதி தரலன்னா மொத்த காஞ்சிபுரத்து நின்னா பிச்சை ஐயோ! அம்மா வந்திருக்காங்கம்மா உங்க அம்மால அவனை சொல்றமா அவனை டேய், இவனுக்கு எவ்வளவு ஒரு கொழுப்பு இருக்கும்? டேய், ஏற்பாட்டு அழகுடா. அம்மா அழக பாக்கலையா? அம்மா அழகை பத்தி தான் சொல்லல. டேய், சொல்லுங்க அம்மா அழகுக்கு மயங்கி தாண்டா இதையே எழுதி கொடுத்தேன். இந்த நகர் ஐயோ, இந்த நகர் எந்த நகரமா காந்தி நகரா ஏண்டா அப்படி போறா. நகரத்தை ஏறி குத்துறா காந்தி நகரே சும்மா இல்ல ஐயோ, இவனுக்கு தான் லக 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 மாட்டுறாளுங்களே. ஆ கீச்சு புடிவியா? யார் மக்கி இப்ப அம்மா? ஏன் கேக்குற? எது கேக்குற? அம்மா மேல கீக்காதீங்க செய் சொல்ற அம்மா கீக்காத இல்ல, கீச்சு புடுவாங்களா? ஐயோ, அம்மா என்னம்மா இவளுங்க? நீ போய் அவங்க கீந்தினா போதும் அவங்க கீந்தி விடுவாங்க ஆ? அவனை அடிப்பேன். என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? அம்மாவை ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. ஏய், உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? என் சகாலத்தி, இவனுக்கு ஆசைப்பட்டு எனக்கு எழுதி வச்சானே, அப்ப கேட்க வேண்டியதானே, எதுக்கு நான் அவளுக்கு எழுதி வைக்கிறேன்ட்டு? நல்லவனு ஏறி வச்சான் அப்படியே சொல்ல அந்த கண் நட்டிக்கிட்டே எழுதாங்க நான் ஏன் பிறந்தேன்? மயிரை புடவை போட்டுறாங்க இங்க வாடா, டேய். இங்க வாடா. நம்ம நான் நல்லவ கிடையாதா? யாருமா சொன்னது இப்ப நீ தான் நான் சொன்னேன். நான் என்ன சொன்னேன் நல்லவனுக்கு எழுதி முதல்ல காது கேக்குதா இல்லையா எனக்கு கேட்காதுடா. கேக்குதா கேட்காது. டேய், கேட்காது. யார நல்லவ இல்லைன்னு சொல்ற? அதுக்கு நான் சொல்றேன். நான் எதுக்கு சொல்றேன் எனக்கு டேய், தெரியும் வெளிய போடா. ஐயோ, போய் நின்னுங்க. டேய், அங்க போய் ஏன் முட்டு கொடுப்ப? எதுக்கு முட்டு கொடுப்ப? எதுக்கு போற? எதுக்கு போற? எதுக்கு போற? அங்க ஏன் போற? எதுக்கு போற? அவன் நல்ல நாள் முடிதான் இருக்குது. அவனை தட்டி தட்டி சிரிக்கிறான்டா, டேய். ஏன்டா? இதுக்கு அப்புறம் சிரிப்பு வருது. டேய், இதான ஒரிஜினல் முடி, 4 முடி தான் இருக்குது. இந்த முடியை பத்தி சொல்லு. ஐயோ, டேய், என் முடியாத வராதுடா, டேய். எனக்கு அப்படியே கோவம் வருதுடா, டேய். நான் என்ன சொன்னேன் அவன் சொன்னா சத்தியமா ஜவுரி முடியாது சத்தியமா அங்க சொல்லுகிறமா ஒழுங்குற ஜவுரி முடி. அம்மா அது ஒரிஜினல்டா பாய் டேய், வாடா இங்க. அவன் போத கீ விந்துரும் எனக்கு ரொம்ப வெறுப்பேத்துறீங்கடா. சரிம்மா விடுமா. ஏமா டேய், வா இங்க. நம்ம வருமா நீ இப்ப யார் தெரியுமா? யார் தெரியுமா நீ? நீ சொன்னாதான் எனக்கு தெரியும். டேய், நீ ஒரு எச்சக்கால, இவன் ஒரு பொறம்போக்கு, நீ ஒரு வாங்கி தர பையன், இவன் ஒரு ஏமா அவன் எச்சமா அவன் எச்சமா போய் நீ தான சொன்ன எச்சக்கல யாரோட சொல்ற? டேய், வாசு லைட் மாரி அது ஏமே ஆயிரம் நீ வா டேய், இவன் யார் தெரியுமா? என்னமா 10 ரூபாய்க்கு பிரோஜனம் இல்லாத பாடி ஸ்ப்ரே போட்டு பையன்டா இவன். பாடிசா பாடி ஸ்ப்ரேண்டா நீ? அம்மா பாடி போட்டு வரலடா அதனால பாடி டேய், வா இங்க. இங்க வா. இங்க வாடா. டேய், இங்க வாடா, டேய். நீ வரல. டேய், டேய், அம்மா பாடி போடுறியா? முருங்கக்காரே, எனக்கு இவனை அடிச்சு கை கால்ல வலிக்குது. நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷா சுடுத. ஏமா உன் நடியை வந்து இது பாருமா ஏமா கம்பெனி எல்லாம் உன் நடியை பார்க்கணுமா நீ நடந்து போ என்னது? காலைல வச்சுக்கிறேன்டி உன்னை. மா கொஞ்சம் ஏமா ஏமா கொஞ்சம் சத்தமா சொல்லு ஏமா யாருக்கு? ஏய், நான் இப்பயே சொல்லிட்டாடி, அம்மாவை ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. இந்த மாதிரி பொட்ட பையனால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒட்டியா யார் போட்டா டேய், நீ தாண்டா. நீயா ஒம்பதா நான் போட்ட நீ 9 ஆண்டு கேட்க ஆமாடி. சரி உர்ரி வாடி.
நடந்தது என்பதே தெரியவில்லையே இதுவரை. பாதாள கோட்டைக்கு சென்றாய், என்ன நடந்தது? பாவி, அந்த மந்திரவாதி அந்த குகைக்குள்ளே இருந்து இருக்கிறான். என்னது? ஆமா, இறந்து விட்டானா? ஆமா. எப்படி? அவன் எதற்காக இருந்தான் தெரியுமா? அன்று அந்த தெய்வத்துடன் ஒரு சாபம் ஒன்று, ஒரு வரம் ஒன்று அவன் வாங்கிய சாபம் என்னவென்று தெரியும்? என்ன சாபம்? கற்புள்ள பெண்ணுக்கு என்று அது ஒரு நாள் பங்கம் ஏற்பட்டால் அவன் அங்கே இருந்து விட்டான். அவனால் கற்புள்ள பெண்ணுக்கு பங்கம் ஏற்பட்டது. அவன் மாண்டு மடிந்து விட்டான். அவன் வைத்திருந்த மந்திரகோலை மட்டும் எடுத்துனான். இந்த மந்திரகோலை வைத்து இந்த ஜெமின் கோட்டையே சின்னபனமாக செய்து விட்டான். இந்த மந்திரகோலை வைத்து ஒருவன் பைத்தியமாக சுற்றி கொண்டிருக்கின்றான். முதலில் அவனை காப்பாற்ற வேண்டும். ஓடு. இவ்வளவு தூரம் தேடி அந்த பைத்தியம் கிடைக்கல. பைத்தியம் இவன் பைத்தியம், இதுதான்டா பைத்தியம். நீதானே பைத்தியம், அவன் தானே பைத்தியம். ஐயா வணக்கங்க. உங்களுக்கு பைத்தியம் பிடித்தது. அப்படியே அந்த பைத்தியத்தை நான் தான் குணப்படுத்தினேன். ஆமா, நீங்கள் யார் ஐயா? ஐயா சாதாரண என் குடும்பத்தில் பிறந்தவள். அப்படியா? என்னுடைய பேர் அன்பரசி. ஆமா ஐயா, இருந்தாலும் ஒரு தங்கச்சி நான் பார்க்கவே முடியாதா? தங்கை பார்க்கணும். ஆமா. என்னுடன் சேதி சொல்லையாவும் தூது சொல்ல காணும் கண்கள்
இல்லாமல் நான் உயிர் வாழ்வதெங்கே நம்ம தேடி வந்த பெண்களா இருந்தாலும் இருக்கலாம். அப்படியா? ஆமா. மச்சான் ஏய், புறப்படுத்து. ஐயா, உன்னோட தங்கச்சி நான் மறக்கவே முடியாதா? ஒரு புறமாக இருக்கு. அப்படியா? ஏண்டா, என் தங்கச்சி நான் கட்டி பிடிக்கிறேன், நீ ஏன்டா கட்டி பிடிக்கிற? உங்கள் இருவரும் பார்த்து விட எனக்கு என் தங்கை ஞாபகம் வந்து விட்டது. ஏய், இது பாருடா. ஐயோ தங்கச்சி. ஏய், கம்முனுடா. ஐயோ பாக்குறப்ப என் மாமியார் முது மாதிரியா இருக்குது. மாமியாருக்கு அதை மட்டும் எடுக்காத மாமியார் கூட விட்டு வைக்க மாட்டேன். ஏய், ஏண்டா? ஐயோ பின்னாடி பாக்குறப்ப என் ஆயா சுத்தி மாதிரி அண்ணா தங்கச்சி, உங்களுக்கு பைத்தியம் முத்திட்டு சரியாயிடுச்சு அண்ணா. தங்கச்சி, எனக்கே பைத்தியம் எடுத்து விட்டது. பைத்தியத்தை குணப்படுத்தியது யார் தெரியுமா? யார் அண்ணா? அண்ணன் நல்லவர் தாமா. இவரு அண்ணா. ஆமாமா, எனக்கு இருந்த நோயை குணப்படுத்தது இவர் தான் அண்ணா. காலவி ஐயா இருந்தனா மறுபடியும் மாந்திரத்தை சொல்றேன். நான் பைத்தியம் தெரிஞ்சிருக்கிறேன். ஐயா சொல்லுமா. எங்க இருந்தாலும் நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. காலை காட்டு. ஏய், என்னடா தூக்குற? பாதத்தில் தொட்டு கும்பிட போறேன். காலை காமிச்சோமா? நல்லா இருங்க ஐயா. காலில் விழுந்து வணங்க தான் எல்லாம் மந்திரத்தை மாத்திடுவோம். ஐயா, அந்த டவுலுக்கு அங்க கொஞ்சம் ஓட்டி விடுங்க. மனத்தை வச்சு. ஐயா, நாங்கள் இருவரும் சந்தித்தோம். இப்ப யாரை சந்திக்க வேண்டும் தெரியுமா? நீ கணவரை சந்திக்க வேண்டும். அந்த குடிகார கண்மேடி அந்த ஒயின் ஷாப்ல பட்டு வரதா. ஏய், வரணும்னா போய் வாடா. எங்க இருக்கிறாருன்னு தெரியலையே. யாரு பாக்குறே இல்ல, அந்த குப்பல பாத்துறா. என்னப்பா ஒயின் ஷாப் கேடின்னு வரேன். அவன் எங்க தான் கூட்டிட்டு எங்க காலை கழுவி பட்டு வரலான்னு தெரியலையாமா? ஐயா இல்லாம அவன் வீட்டுக்காரன் ஆளே நானும் தேடின்னு தான் வரேன். எங்க போனாருன்னு தெரியலீங்களே ஐயா. ஐயோ ஐயா, இதோ இருக்கிறார் பெரிய என்னுடைய கணவர். ஐயோ, என்னை இந்த அளவுக்கு குடி போதைக்கு போய் அடிமையாக்கி இருக்கிறாரு. எப்படியாச்சும் அந்த போதையை தெளிவைங்கள ஐயா. அதுக்கு ஒரே ஒரு மருந்து, நீ அமைதியா இருந்தா நல்லா போய் தேடி வச்சிருப்பா. இந்த அளவுக்கு குடிக்கிறாங்கன்னா இந்த அளவுக்கு குத்தி விட்டு வரேன். கையெடு ஐயா, இரு ஐயா, இடு குச்சிங்கிறாரு, விட மாட்டாரு. பாரு தெளிப்பது பாரு. ஓ மையும் கையும் அபிராமி, ஐயா இங்க வராத. ஆளு உசாரா தெரிஞ்சு போச்சுடா ராசா. எவ்வளவு பாரு பாத்தியா? என்னங்க ஏங்க இந்த அளவுக்கு குடி போதைக்கு அடிமை எடுக்கிறீங்க? விதியின் விளையாட்டு. அது காசு மாட்டீங்கடா. அபிராமி, என்னங்க காலம் செய்த கோலம். அப்படியா? நான் என்ன செய்வது? பிரிந்த குடும்பம் நம்ம ஒன்று சேர்ந்து விட்டோம். ஆமா. நம்ம குடும்பம் இந்த அளவுக்கு காரணம் யார் தெரியுமாங்க? யாரு? அந்த தேவடியா நந்தினி சும்மாவே விடக்கூடாது.